ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜி டிஆர்பியில் வந்து யூனிட் 10.5 வந்து மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட். இது வந்து இந்த சம்மரி வந்து தமிழில் பார்க்கலாம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட். ஓகேங்களா? இது வந்து யூனிட் 10ல் 5th டாபிக் மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மேஜர் மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து யார் காயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஜான்சன் தான் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த மெட்டஃபிசிக்கல் போய்ட்டோட மேஜர் மெட்டஃபிசிக்கல் போய்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜான் டன் எப்போ பிறக்கிறாருன்னா 22 ஜனவரி 1572. இறக்குறது வந்து 31 மார்ச் 1631. அடுத்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் 3 ஏப்ரல் 1593 to 1 மார்ச் 1633. ஆண்ட்ரூ மார்வெல் 31 மார்ச் 1621 to 16 ஆகஸ்ட் 1678. செயின்ட் ராபர்ட் சவுத்வெல் வந்து 1561 to 21 ஃபெப்ரவரி 1595. தாமஸ் ட்ரெகரன்ஸ் 1636 to 27 செப்டம்பர் 1674. ரிச்சர்ட் கிராஷா வந்து 1612 to 21 ஆகஸ்ட் 1649. இது ஹென்ரி வாகன் 1612 to 21 ஆகஸ்ட். ஹென்ரி வாகன் வந்து 17 ஏப்ரல் 1621 to 23 ஏப்ரல் 1695. ஸோ இவங்க தான் வந்து மேஜர் மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க: ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வெல், செயின்ட் ராபர்ட் சவுத்வெல், தாமஸ் ட்ரெகரன், ரிச்சர்ட் கிராஷா, ஹென்ரி வாகன். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பிரிட் டு மேட்டர். ஸ்பிரிட்டில் இருந்து மேட்டர் வந்து எப்படி வந்து எவால்வேட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டா அப்படின்னா என்ன மீனிங்னா பியாண்ட் ஆர் அபவ். இதுதான் வந்து மீனிங். த அல்டிமேட் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. அப்புறம் வந்து ஆர்டினரி ஸ்பீச் மிக்ஸ்டு வித் பன்ஸ், பேரடாக்ஸஸ் அண்ட் கான்சைட்ஸ். பன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா 2 டிஃப்ரெண்ட் வேர்டு இருக்கும், ஆனால் சவுண்ட் வந்து சேமாக இருக்கும், பட் வந்து மீனிங் வந்து ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் வந்து பேரடாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுக்குமே வந்து இம்பாசிபிள் டுகெதர். அது வந்து ரெண்டுமே சேரவே சேராது. இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் வந்து டூ மச் ஆஃப் ப்ரைட் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே வந்து நீங்களே வந்து ரொம்ப ஒரு பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கான்செப்ட்ஸ். அடுத்து கார்பீடியம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் விட் வந்து நிம்பிள்ஸ் ஆஃப் தாட்ஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேன்சி, அந்த ஃபேன்சியை வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினலி இன் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அப்புறம் வந்து இதோட அப்ட்ராக்ட் டெர்மினாலஜி பற்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபன் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் வந்து அடிக்கடி இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டஃபிசிக்கல் போயட்ரி வந்து பார்த்துடலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டஃபிசிக்கல் போய்ட்டு வந்து ஆர்குமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஆர்குமெண்டேஷனை பற்றி பேசுவாங்க. அப்புறம் ட்ராமட்டிக் அண்டு கலக்கியல் பற்றி பேசுவாங்க. அப்புறம் வந்து சீரியஸ்னஸ், அக்யூட் ரியலிசம் அப்படின்னா சீரியஸ்னஸ் ரியலிசம். அப்புறம் வந்து மெட்டஃபிசிக்கல் விட் அப்படின்றது வந்து கிளவர். மெட்டஃபிசிக்கலோட கிளவரை பற்றியும் பேசுவாங்க. அடுத்து வந்து இதில் லவ் போயட்ரி எப்படி பேசுகிறாங்க, லவ் போயட்ரி இதுக்குள்ளே எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லவ் போயட்ரி வந்து ட்ரா ஆன் ரெனசான்ஸ் ஐடியாவை பற்றி ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோல் அண்ட் பாடி. சோலுக்கும் பாடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஆஃப் லவ்வர்ஸ் சோல்ஸை பற்றி அவங்களோட ஒற்றுமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான் டன் வந்து மெட்டஃபிசிக்கல் போய்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் சொசைட்டி, அப்புறம் அவரோட கிரிட்டிசிசம் எல்லாமே பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவரோட சட்டைரிக்கல் எதை வந்து டீல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இன் த லீகல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து மெடக்கோர் போயட்ஸ், பாம்பஸ் கோர்டியர்ஸ். அப்புறம் இன்டெலெக்சுவல் சொஃபஸ்டிகேஷன் அப்படின்றது ஒரு குட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக்கிங் இமேஜினரி, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹோலி சோனட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஹாலி சானட்ஸ் வந்து டிவைன் மெடிடேஷன் ஆர் டிவைன் சானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 19 போயம்ஸ் சீரீஸ் ஆஃப் 19 போயம்ஸ் கலெக்ஷனில் வரும். மோஸ்ட் ஆர் அண்ட் ப்ராக்டன் சானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்டு பிட்வீன் இந்த சானட்ஸ்லாம் எப்போ வந்து கம்போஸ் பண்ணப்பட்டதுன்னா 1609 அண்ட் 1610 வந்து கம்போஸ் பண்ணப்பட்டது. இது மேக்ஸிமம் வந்து சைக்காலஜிக்கல் ப்ளஸ் வந்து ரியலிசம் இதை பற்றி தான் பேசும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் லவ் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பிளாட்டோனிக் லவ்வை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. பிளாட்டோனிக் அப்படின்னா என்ன மீனிங்னா ஃப்ரெண்ட்லி பட் நாட் செக்ஷுவல். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பட் அதில் வந்து ஒரு செக்ஷுவல் லவ் கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தீம்ஸ் ஆஃப் ஃபெய்த் இன் காட் அண்ட் விமன். காடுக்கும் உமனுக்கும் உள்ள அந்த தீம்ஸ் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் இமேஜினரி கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் ரெவல்யூஷனரி டிக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் இதை பற்றியும் சொல்லுவாங்க. நவ் கன்சிடர் மெட்டஃபிசிக்கல். இதுதான் வந்து மெட்டஃபிசிக்கலாக கன்சிடர் பண்ணுது, ரெவல்யூஷனரி டிக்ஷன் அண்ட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஃபிலாசபி வந்து கொடுத்துருக்காங்க, யோலோ அண்ட் யோடோ. யோலோ அப்படின்னா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், நீ வந்து ஒரு தடவை தான் வாழ போகிற பிறந்துட்டு அப்படின்னா. யோடோ அப்படின்னா யூ ஒன்லி டை ஒன்ஸ், நீ ஒரு தடவை பிறந்துட்டு அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் சாக போகிற அப்படின்ற ஒரு ஃபிலாசபி வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஓட்ஸ் வந்து என்னென்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிண்டாரிக் ஓட், ஹொரேஷியன் ஓட், அப்புறம் இர்ரெகுலர் ஓட். பிண்டாரிக் ஓட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிண்டாரிக் ஓட் அப்படின்றது என்ன மீனிங்னா செவரல் யூனிட்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்டோஃப் இருக்கும், அப்புறம் ஆன்டி ஸ்டோஃப் ரெண்டுமே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஹொரேஷியன் ஓடு வந்து ஷார்ட் லிரிக்கல் போயம் அந்த ஸ்டைலில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட்ஸா எல்லாமே 2 or 4 லைன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து இப்போலாம் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ஹொரேஷியன் வந்து உருவாக்குனது அந்த ஹொரேஷியன் ஓட். 2 or 4 லைன்ஸ் ஸ்டாண்ட்ஸாஸை ஹொரேஷியன் ஓடுன்னு சொல்லலாம். ஷார்ட் லிரிக்கல் போயமும் ஹொரேஷியன் ஓடுனா சொல்லணும். அடுத்து இர்ரெகுலர் ஓட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இதில் வந்து சென்டென்ஸ், வெர்ஸ், ஸ்ட்ரக்சர், ரைம் ஸ்கீம் எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, இப்படி தான் போயம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இர்ரெகுலர் ஓடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிலாசபி சொல்லிட்டேன். யோடோனா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், அப்புறம் யூ ஒன்லி டை ஒன்ஸ். ஓகே, இவ்வளோ தான் வந்து மெட்டஃபிசிக்கல் போய்ட்ஸோட மெயின் தீம், மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கொஸ்டின் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதை கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மேஜர் மெட்டஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ். இதை வந்து இயர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஜான் டன் எப்போ பிறந்தார், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வெல், செயின்ட் ராபர்ட் சவுத்வெல், தாமஸ் ட்ரெகரன்ஸ், ரிச்சர்ட் கிராஷா, ஹென்ரி வாகன். ஏன் சொல்கிறேன்னா ஏன் அவங்க பிறந்த வருஷம் இறந்த வருஷம் எல்லாமே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு 4 ஆத்தர் வந்து கொடுத்துட்டு இந்த சைடு வந்து இயர்ஸ் கொடுத்துட்டு இதை கரெக்டாக வரிசைப்படுத்துங்க. இல்லாட்டி ஒரு 4 ஆத்தர் மட்டும் கொடுத்துட்டு இவங்க வந்து எப்போ பிறந்தாங்களோ அப்போ அந்தபடி வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க நெட் எக்ஸாமில். ஸோ டிஆர்பியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இயரையும் வந்து பார்த்துக்கோங்க. இயர் வந்து ரொம்ப முக்கியம். இயர் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.